பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரசின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரி வட்டம் ஏலியம்பேடு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பட்டா வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்க ஒரு 40-50 வருஷமாவே அந்த இடத்துல தான் இருக்கிறோம். வரவங்க வீட்டு வரி கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், கொயா வரி கட்டணும். அன்னிலிருந்து இது வரைக்குமே கட்டின்னு இருக்கிற வரி இல்லலாம். அப்படி இருக்கு சொல்ல வராங்க, ஓட்டு கேட்கறாங்க. ஒரு பட்டா அதாவது பட்டா கேட்டோம்னா தரமா மனு கொடுக்குமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயினே இருக்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தரமாட்டாங்க. ஆனா அந்த இதுக்கு இருக்கு சொல்ல மாட்டேன். இதே கலெக்டர் ஆஃபீஸ் கூட நாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி மனு கொடுத்து இருக்கோம். அந்த எதுவுமே எந்த இதுவுமே எடுக்கல அவங்க. இதோட 3வது வாட்டி 4வது வாட்டி நாங்க போவாத இடமே இல்லை. எங்களுக்கு ஒரு மழை வச்சாலும் காத்து வச்சாலும் அங்க படுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. தவளை குழந்தையானது பாம்பு பூச்சானது கடிக்கிற அளவுக்கு தான் நாங்க இருக்கிறோம். ஃபுல்லா போத்துரு அந்த இடத்துல ஃபுல்லாவே. ஒரு ரோடு கிடையாது, ஒரு கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எதுவுமே அவங்க எதுவுமே தரமாட்டாங்க. நாங்க ரொம்ப அங்க ஏழ்மையா தான் இருக்கிறோம். அடுத்த கட்டி நாங்க எல்லாமே குடும்பத்தோட சாக வேண்டியதானே. அடுத்தான பிரச்சனை எங்களுக்கு பட்டா கொடுக்கல. நாங்க குடும்பத்தோட செத்துறோம். நான் எதுக்குன்னா நாங்க 40-50 வருஷமா இருந்து நேத்து காத்தால இருக்கிறவங்க எல்லாம் பட்டா வாங்கிட்டு வீடு கட்டுறாங்க. நாங்க 50 வருஷமா 60 வருஷமா எங்க தலைமுறையெல்லாம் பார்த்துட்டு இப்ப எங்களுக்கு பட்டா இல்ல அப்படின்னா எப்படி சார் இருக்கிறத? நாங்க செத்துறோம் சார். இருக்கிறதோட நாங்க செத்துறோம். எல்லாமே எதுவுமே வாங்கி குடுத்துட்டு அங்க இருக்கிற 60 வீடு 70 வீடு எல்லாமே செத்துறோம். தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரூர் அடுத்த தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் மாசிமக தேர் திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிலையில் 7வது நாளான இன்று மாசிமக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரினை நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் பொதுமக்களுடன் சேர்ந்து வடம் பிடித்து இழுத்தனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உணவு தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுந்த 2 காட்டு யானைகளால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். பாலக்கோடு அருகே மொரப்பூர் காப்புக்காடு, மலையூர் காப்புக்காட்டிலிருந்து தண்ணீர் மற்றும் உணவு தேடி அவ்வப்போது காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இன்று விடியற்காலை பாலக்கோடு அருகே உள்ள கம்மாளப்பட்டி ஊருக்குள் 2 காட்டு யானைகள் புகுந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த ஏலகிரி மலையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மலைப்பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்ததால் தீ மளமளவென பரவியது. இதனால் சுற்றுலா சென்று வீடு திரும்பியோர் அப்பகுதியில் தீயை பார்த்து அச்சமடைந்தனர். இது தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே முன்விரோதம் காரணமாக கார் ஏற்றி கொல்ல முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். கெஜல் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சண்முகம் என்பவருக்கும் நந்தகுமார் என்பவருக்கும் தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சண்முகம் நேற்று இரவு கெஜல் நாயக்கன்பட்டி பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த போது அவர் மீது நந்தகுமார் காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றுள்ளார். கார் வேகமாக வருவதை பார்த்த சண்முகம் அங்கிருந்து சற்று விலகி தப்பிவிட்டார். இந்த சம்பவத்தில் சண்முகத்தின் இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. இது குறித்த தகவலின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நந்தகுமாரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த செங்கல் நத்தம் பகுதியில் உள்ள செல்வ கணபதி முத்தாளம்மன் சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவர் உற்சவர் செல்வ கணபதி முத்தாளம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் கணபதி ஹோமம், பூஜை, கலச பூஜைகள் செய்து 108 மூலிகைகள் கொண்டு சிறப்பு யாக பூஜை செய்து பூர்ண ஆவுதி நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜை செய்யப்பட்ட கலசங்களை கொண்டு சென்று கோவில் மூலவர் மற்றும் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாடவரம் ஏரிக்கரை பகுதியில் அமைய உள்ள சோலார் கம்பெனிக்காக விவசாயிகளின் நிலங்களை அபகரிப்பதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் எல்சி மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆம்பூர் அடுத்த பேஷிமாம் நகர் பகுதியில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் இஸ்லாமியர்கள் பலர் பங்கேற்று சிறப்பு தொழுகை நடத்தி உணவு உண்டு இஃப்தார் நோன்பை திறந்து வைத்தனர். விருதுநகர் பர்மா காலனியில் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நகர தலைவர் இசானுல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். வேலூரில் அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் மகளிர் தின விழா நிறுவன தலைவர் RT பழனி தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் கார்த்திகேயன், செயலாளர் உமாசங்கர் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுகவா இருந்தாலும் இந்த கட்டட தொழிலாளி பத்தி கவலைப்படுது. அது ஏன்னு தெரியல. ஒரு தீண்டத்தகாத அளவில் இந்த தொழிலாளர்களை இந்த ஆட்சியாளர்கள் கவனிக்கிறார்கள். எங்களுடைய வாக்கு வங்கி தேவை, ஆனால் எங்களுக்கு கொடுப்பதற்குமாக அவர்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை கேட்கல. எனக்காக கொடுக்கப்பட்ட முதலாளி கொடுத்தாரு, எனக்காக அங்கே வங்கியில் இருக்கிறது, அது என்னுடைய தொழிலாளி கொடுக்க வேண்டும்.